Hi, welcome to my channel Simple Aari Work. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் ஒர்க் பார்க்க போறோம். அதுக்கு கோல்டன் ஜரி த்ரெட்ல 4 லைன்ஸ் செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கணும். இப்போ 1 லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து பைப்பிங் த்ரெட் வச்சு அதுக்கு மேலே ஷூவிங் த்ரெட்டால zigzag ஸ்டிட்ச் போட்டுக்கணும். இப்போ பிங்க் கலர் சில்க் த்ரெட் எடுத்து இதுக்கு மேலே லோட் ஸ்டிட்ச் போடணும். நெக்ஸ்ட் 1 லைன் சுகர் பீட் கொடுக்கணும். இப்போ நான் போட போகிற டிசைனை ஒயிட் பென்சிலில் இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன். நம்ம 4 சைஸ் பீட் எடுத்து இந்த கர்வ் மேலே கொடுக்கணும். இந்த டிசைனுக்கு கோல்டன் சரி எடுத்து அவுட்லைன் செயின் ஸ்டிச்சில் கொடுக்கணும். இப்போ நான் க்ரீன் கலர் சில்க் த்ரெட் எடுத்து இதுக்குள்ளே வந்து லீஃப் ஸ்டிச் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். சேம் லீஃப் ஸ்டிச் தான், ஆனால் நான் வந்து பிங்க் கலர் சில்க் த்ரெட் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டிசைனுக்கு வந்து நான் கோல்டன் கிளாஸ் டியூப் எடுத்துக்கிறேன். ரெண்டாக வந்து யூஸ் பண்ணி எப்படி லீஃப் ஸ்டிச் போடுவோமோ அதே மாதிரியே போடணும். இப்போ கோல்டன் கலர் ஜர்தோஷி எடுத்து அதுக்கு மேலே ஒரு லைன் மாதிரி போட்டுக்கணும். அப்படியே மேலே ப்ளேஸ் பண்ணி நாட் போட்டுக்கணும். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா டிசைனுக்கும் வந்து போட்டுக்கணும். இப்போ நான் வந்து ஒரு சுகர் பீடும் நம்பர் 5 சைஸ் ஆன்டிக் பீடும் எடுத்து இந்த கேப்பில் ஃபில் பண்ணிக்கிறேன். சேம் அதுக்கு கீழேயும் அதே மாதிரியே நம்ம 5 சைஸ் ஆன்டிக் பீடும் சுகர் பீடும் வச்சு போடணும். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி டிசைன் ஆட் பண்ணிக்கணும். நான் இந்த டிசைனுக்கு க்ரீன் கலர் சில்க் த்ரெட் எடுத்து அவுட்லைன் போட்டேன். பட் ஆனால் அது வந்து அவ்வளோ பளிச்சுன்னு தெரியல. ஸோ அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து கோல்டன் கலர் ஜரி எடுத்துட்டேன். எடுத்து அதுக்கு
நான் எப்படி ரிமூவ் பண்ணேனோ அந்த ரிமூவ் பண்ணதுக்கு மேலேயே வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ரெயின்போ ஸ்டோன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கேப் எல்லாத்துலேயும் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சு அந்த ஸ்டோனை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹேண்ட் போர்ஷனுக்கும் அதே மாதிரி ரெயின்போ ஸ்டோன் ஒட்டிட்டு பிங்க் கலர் சில்க் த்ரெட் எடுத்து செயின் ஸ்டிச் போட்டுருணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.